பரிசுத்த குலம் நீங்கள் பலியிட வாருங்கள். இறைவனுக்குரியவர்கள் பரிசுத்த குலம் நீங்கள் அரச குருத்துவமே தூய ஆவியின் ஆலயமே. அரச குருத்துவமே தூய ஆவியின் ஆலயமே. இறைவன் நடக்கையினமே இறைவனுக்கு வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இறைவனுடைய அருள் வேண்டி நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு தேவையான எல்லா அருள்வரங்களையும் தந்து நல்ல உடல் சுகத்தோடு நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து இறை அருளுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக இந்த பலியானது இறைவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குருத்துவ பணியில் 10 ஆண்டுகள் நிறைவு செய்யக்கூடிய நாளிலே இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து வழிநடத்தியமைக்காகவும் நல்ல உடலுள்ள சுகத்தை தந்து பல்வேறு விதங்களிலே என்னை பாதுகாத்தமைக்காகவும் சிறப்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே இந்த பணியிலே ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நான் ஜெபிக்கின்றேன். நாம் அனைவரும் தகுதியோடு இந்த பலியிலே கலந்து கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மறவீடுகளை நினைத்து மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம்.
தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, கிறிஸ்துவின் நிலையான கிறிஸ்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளர உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குபவராகவும் நான் திகழச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4 13 முதல் 21 முடியுள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதைக் கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமைச் சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வை எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமைச் சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரது வழக்கை உயர்நோக்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மார்கழி தினச் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்கழி தினச் செய்தி பிரிவு 16 9 முதல் 15 முடியுள்ள இறைவார்த்தைகள். வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவரிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயரற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுடைய இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்றுருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கில் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நற்செய்தி பணி என்பது எளிதான ஒரு பணி அல்ல. பல்வேறு சவால்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பணி. சவால்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் எதிர்கொண்டாலும் இறைவன் உடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கைதான் இந்த பணியிலே ஒரு மனிதன் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள தூண்டுகிறது. ஆகவே நற்செய்தி பணியில் அடிப்படையாக இருக்க வேண்டியது இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. உயிர்த்த இயேசுவை கண்ட சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். அவருடைய கட்டளை ஏற்று நற்செய்தி பணியிலே தங்களை ஈடுபடுத்த தொடங்குகின்றார்கள். தொடக்கத்திலிருந்தே அவர்கள் சவால்களை சந்திக்கின்றார்கள். முதலாக அவர்கள் சந்திக்கக்கூடியது கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த இயேசுவை பற்றி நீங்கள் போதிக்க கூடாது என்பதை சொல்லுகிறார்கள். அவர்களிடத்திலே இயேசுவை பற்றி போதிக்க கூடாது என்று சொன்ன பொழுது எளிதான ஒரு பதிலை அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் பேசாமல் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது. இதுதான் ஒரு நற்செய்தி பணியாளருடைய உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள். கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைத்து இறைவன் உயிரோடு இருக்கிறார், அந்த இறைவனிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று மக்களை எல்லாம் இறைவனை நோக்கி அழைப்பதுதான் சீடர்களுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. அதே சீடர்கள் இந்த உலகத்தை கூர்ந்து கவனித்து மக்களுடைய வாழ்வை கவனித்து வாழ்வை சரி செய்து கொள்வதற்கு மக்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே வாழ்ந்த இறைவாக்குகள் அதைத்தான் செய்தார்கள். இறைவனுடைய குரலை கேட்டு இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு இஸ்ரேல் மக்களை இறைவன் நோக்கி திரும்புவதற்கு மனம் மாறுவதற்கு அழைப்பு விடுத்தார்கள். சீடர்களும் அதைத்தான் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார்கள், யூதர்களுக்கு சொல்லுகிறார்கள். நீங்கள் இயேசுவை கொலை செய்து விட்டீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் அவரிடத்திலே திரும்பி வாருங்கள், மனமாற்றத்தோடு வாருங்கள், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொண்டால் வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சீடர்கள் அதை செய்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு வெறும் வார்த்தைகளால் மட்டும் நற்செய்தி பணி ஆற்றவில்லை, வல்ல செயல்களால் செய்கிறார்கள். ஆகவேதான் இப்பொழுது யூத தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அவர்களால் வல்ல செயல்கள் செய்யப்பட்டு குணமடைந்த ஒரு மனிதர் அவர்கள் மத்தியிலே நிற்கிறார். ஆகவே இயேசு செயலாற்றுகிறார் என்ற உண்மை எல்லா மக்களுக்கும் புரிகிறது. ஆகவே இயேசு செயலாற்றவில்லை, ஏதோ பிதற்றுகிறார்கள் என்று பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. இயேசு உயிரோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே இப்படி விட்டுவிட்டால் கிறிஸ்தவம் வளர்ந்துவிடும். இந்த சீடர்கள் இயேசு வைத்து தங்களுடைய மதத்தையும் அழித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில தான் சீடர்களை மிரட்டுகிறார்கள். ஆகவே உண்மையை எடுத்துரைக்கின்ற பொழுது, நற்செய்தி எடுத்துரைக்கின்ற பொழுது
நற்செய்திக்கு புறம்பாக, உண்மைக்கு புறம்பாக வாழுகின்றவர்களுக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும், அவருடைய வாழ்வை அழிப்பதாக இருக்கும். ஆகவே அவர்கள் பல்வேறு துன்பங்களை தருவார்கள். எப்படியாவது நற்செய்தி பணியாளர்கள் எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் நற்செய்தி பணியாளர்களுக்கு துணையாக இருப்பது இறைவன் மட்டுமே. இறைவன் துணையாக இருக்கின்றார். ஆகவே சீடத்த பணியிலே நாம் அனைவருமே ஈடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம், நற்செய்தி எடுத்துரைப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் கண்டது, கேட்டது, வாசித்தது, தியானித்தது இறைவனுடைய செய்தி, இதை இந்த உலகத்திற்கு எப்போதுமே எடுத்துரைத்து எல்லா மக்களையும் இறைவனை நோக்கி அழைத்து வருவோம். இறைவன் நமக்கு துணை செய்வார். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகனை தூய ஆவியார் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீ. திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீ. ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கிறார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகள் மீட்பு
உங்களுக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் ஒக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் எல்லாருக்கும் ஆசிரியப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வாழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்க கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் உமக்கு பணிபுரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் உங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுகவழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவரில் மக்குவந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டை மக்களோடு தகுதி பெற்ற திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக,
அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கனிவுடன் அருளம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் அனைவரும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் நிறைவான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை வீழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை சிலுவையில் பலியாக தந்தார் இறைவன். இவர் தனக்கு நட்பு விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீ என்னிடத்தில் எழுந்துள்ள சுமைகள் சுமந்து சொந்த வாழ்வில் நீதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சொந்த வாழ்வில் நீதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, உணவு கலந்திடு, உறவினாலும் வருந்திட அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சொந்த வாழ்வில் நீதியை தாரும்.
கடவுளை போற்றி திருக்கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிடுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மது பேரின் மாட்சிக்காக என் அருள்பணி நிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைவுகளை கொண்டாடியுள்ளே. அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவன் என்றும் உடன் இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.